எல்லாம் நீங்கி இரத்த விருத்திகள் புதுமையாக தோன்றி அணுக்கள் தோன்றும். புரியுதா? இந்த பிரம்மோற்சவத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியம் நின்றது போலும் பிரம்மை காட்சிகள் தோன்றும். கருப்பசாமி, நீ சொன்ன குழந்தை இதுதானா? அது உண்மையா பொய்யா? இல்லை ரத்தம் சரியில்லாமல் எனக்கு பீரியடு வரலையா அப்படின்னு ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் தோன்றும். என்னை நினச்சிக்கா, டெஸ்ட்டில் பிள்ளை ஆயிரும். கால் வந்துடுவான். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அடுத்து ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான். அஞ்சே முக்கால் வருஷத்துக்கு பிறகு பிறப்பான். இப்போ பொம்பளை பிள்ளை கொடுத்தாச்சுல, அடுத்து 5 முக்கால் வருஷத்துக்கு பிறகு பிறப்பான். மறக்காம யார் பேரிடா வைப்ப? மறக்க மாட்டியே. கருப்பண்ணன் அப்படின்னு பேர் வச்சுட்டான். 2 பிள்ளை இருக்கிறான். ஆம்பளை அசத்துட்டான். புண்ணியமா இருங்க செல்லங்களே. அடுத்து உனக்கு ஒரு வீடு தருவேன். சகல பாக்கியமும் கிடைச்சாச்சு. இந்த கடன் தீர்ந்து சந்தோஷம் தந்திருக்கேன். வேலையில் வெற்றி உண்டு, அடைந்து வருவாய், சென்று வருகிறேன். அதே சென்னை மாநகர் என் தொழில் லாக் ஆகிடுது. அந்த தொழிலை எனக்கு ஓப்பன் பண்ணி வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்தேன். என்னடா தொழில் அது? கால் வந்துட்டு வா. அதுக்கு அடுத்து திருமணம் முடித்த பின்பு எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் மனநிலைகள் நல்லா அப்படின்னு ஒருத்தர் கேட்டு வந்திருக்காங்க. யாருப்பா? யாரிடம்? உன் முன்னாடி இங்கே இருக்க. என்ன மனநிலைன்னு தெரியல. குடும்பத்தில் உனக்கும் அவளுக்குமா, ஊர்க்காரங்களுக்கும் உனக்குமா? உங்கள் 2 பேருக்கும். நெல் உன்னை கூப்பிட்றேன், நீ கால் வந்துட்டு வா. தம்பிங்கவா, ஃபுட் லைசன்ஸ் எடுத்திருக்கியா? ஆமாம் சாமி, எடுத்துருக்கேன். வருஷம் தீர்ந்து போச்சா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருக்கு? 2 மாதம். அப்படிங்கிற இந்த ஜனவரிக்கு பிறகு நடத்துறதுக்கு என்ன செய்வேன்? அடுத்து நான் அப்ளை பண்ணேன். இப்போ இடம் எங்கே இருக்குது? அந்த குன்றத்தூர் மெயின் ரோடு. சரி, அந்த ஹோட்டலை கடன் பட விடாமல் நல்லா ஓட வச்சு தந்தா போதுங்களா? அந்த ஹோட்டல் நல்லா இருக்கு சாமி. இல்லை, நல்லா தான் இருக்குது. உனக்கு நேரம் தான் சரியில்லை. அதனால் ஹோட்டலுக்குள்ளே யாரும் மக்கள் வரக்கூடாதுன்னு செய்வனை வைக்கல. எதிர்த்த இடத்துக்கான நமக்கு எதுவும் பிரச்சனை பண்ணிருப்பான ஒரு கற்பனை பண்ணுறியே, அப்படி ஒன்றும் நடக்கலை. கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு வாப்பா. இந்தா தேய்ச்சி தாரேன். ஹோட்டல் நடத்தி பணம் தாரேன். உன் பையன் நல்லா படிப்பான், அரசு உத்தியோகத்துக்கு போவான். புண்ணியமார் ஓடு. வாடா தம்பி. பொய் சொல்லக்கூடாது, புறம் சொல்லல் கூடாது. ஐயப்பனே நினைவாய், அருளாரமுதம் பெறுவாய். பம்பையினே குளித்து விட்டு. சர்வலிக்கு போயிருக்கியா? இப்பவும் போய்கிட்டு தான் இருக்க. கால் வந்துட்டுவான். அதான்டா உன்னை பாடினேன். காவியுடை தான் அணிந்து ஐயப்பனை நான் கும்பிட்றேன் மனசார. பகவான் அவர் துறவி, ஆனால் என்னையும் அப்படியே வச்சிருக்காரு. மனதாலும் கல்யாணம் முடித்தும் நான் சந்தோஷம் அடையிறையே. கடத்தாலும் தொழிலுடைய வேகத்தாலும் என் குடும்பத்துக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஒத்து வராத பிரச்சனையாலும் இந்த வாழ்க்கை வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க முடியாமல் முட்டிக்கிட்டு வரேன். ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்கவில்லையே சுவாமியே. இதுதான் உன்னுடைய கூற்று. உண்மையா இல்லையா? கால் வந்துடலாம். ஐயப்பா சரணம் சரணம் பொன்னையப்பா. கிரகங்கள் தான் காரணம். ஆனால் உன் மனைவி அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யாரோ குழப்புறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் கொஞ்சம் இருக்கா? அதுக்காக பெரியவங்க மேலே சந்தேகப்பட்டு மனவேதனை வந்துருச்சுன்னா அந்த சாபத்திலேருந்து விடுதலையாக முடியாது. இவளை நம்பவா, பெரியவங்களை நம்பவா, இல்லை நம்ம தலைவிதி தான் இப்படியானு வேதனைப்படுறியான். உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டு வர்றான். வா. வேற என்னடா வேணும்? ஒரு வேலை வேணும், தொழில் வேணும். இந்த கார்த்திகை மாதம் மாலை போடுறதுக்கு முன்னால் வருமானத்துக்கு வழியை உனக்கு தோற்று வச்சிருவேன். நீயும் உன் மனைவியும் என் பேரை சொல்லி மன மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக இருப்பீர்கள். ஆந்திரா கவர்மெண்ட் சம்பந்தமான ஆந்திரா மக்களோட தொடர்பு கொண்டு உன் தொழில் தொடங்கும். ஆனந்தம் அடைவாய். கிரிவலம் போகணும்னு நினச்சியாமலாம்
கிரிவலம் போகணும்னு நினச்சியா? நினச்சிருக்கேன். என்னைக்கு போகிறேன்? போகிறேன் சார் இந்த மாதம். சந்தோஷமா இருக்கா? உடம்பே தேர மாட்டேங்குது சார். கண்ணை மூட, அந்த பிள்ளைய பார்க்கட்டனா? கண்ணை மூடுறேன். ஒன்றும் இல்லை, பிள்ளைக்கு கிரகம் தான் காரணம். எலும்பெல்லாம் வெளியே தெரியுது. சரியா? நல்லா இருக்கலாம். போ, என் சாப்பாடை சாப்பிட சொல்லு கோயிலில் வந்து. உடனே சரியாயிருவான். அடுத்த பறவை கூட்டு வந்துருதியா? ஆனந்தமா இரு மகனே, போ. கர்பதாமிக்கு கோர்ட்டில் கேஸ் யாருக்கு? வாடாங்க. என்னப்பா நீதிமன்றத்தில் வழக்கு? என்ன வழக்கு? கால் வந்துட்டு வா. வேணும்னு சொல்கிறவங்க குறைய வேண்டாம். கோபியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா, கோபியர் கொஞ்சம் ரமணா. கிருஷ்ண பரமாத்மாவுடைய குணம் உனக்கு தெரியுமா? தெரியாது. அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லுதியே, அதுக்குள்ள அர்த்தம் இருக்கா? அர்த்தம் தெரிஞ்சு வச்சிருக்கியா, தெரியாமல் வச்சிருக்கியா? தெரியாமல் வச்சிருக்கியா? இன்னொரு கால் மட்டும் நான் விளக்கம் சொல்கிறேன். மகாபாரதத்தின் கண்ணா கண்ணா கண்ணா, கோபியரோடு கொஞ்சம் விளையாடக்கூடிய குணம் கிருஷ்ணருக்கு நிறைய உண்டு. அப்படின்னா பெண் நட்புகள் அதிகம். என்ன நட்பு அதிகம்? அது கிருஷ்ணருக்கு பொருந்துண்டா, சராசரி மனிதனுக்கு பொருந்துமா? இப்போ காலில் வந்துட்டு வா. இப்போ இந்த வழக்கை உனக்கு முடித்து அவளை சேர்த்து வைக்கணுமா? அந்த டைவர்ஸை அப்படி ஆக்கிடுவா. அவ்வளோதான் முடிவு, அவ்வளவுதான். தெளிவுக்கு வந்துட்டேன். என் முன்னால் வா, கண்ண முடி உட்கார். கர்பதாமி, இந்த வழக்கு பிரியுமா அல்லது சேருமா? அது அக்கறையும் இக்கறையுமா ஆகிவிட்டது. ஆகையினால் 6 மாதங்களுக்குள் உனக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிடும். அப்படி அடுத்து கொஞ்சத்துக்கு வேற வழி இருக்கு மகனே, மிஞ்சதுக்கும் வழி இருக்கு. போ. கர்பதாமிக்கு சுற்றமா சொல்றதுல புரிஞ்சவன் தான்டா மனுஷன். போயிட்டு வாடா. கர்பதாமிக்கு என் பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வச்சேன், என் பிள்ளை நல்லா இல்லை, நம்பிக்கை துரோகமாக ஆகிப்போச்சு, என் பிள்ளைக்கு நிம்மதி கிடைக்கல, ஏன்டா அந்த குடும்பத்தில் சம்பந்தம் கலந்தவனு சொல்லி என் உள்ள வேதனைப்படுது. யாருப்பா அது? வா 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 வா. எங்கண்ணே கட்டி கொடுத்த? கட்டி கொடுத்தியா கட்டினியா? கட்டி கொடுத்துருக்கா பொம்பளை பிள்ளையா? எந்த ஊரில்? அப்படியா? நீங்கள் எந்த ஊர்? கால் வந்துட்டு வா. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. ரொம்ப பேசக்கூடாது. உனக்கு இப்போ என்ன பண்ணி தரணும்? உன் பிள்ளை இருதாலய உள்ள பொண்ணுடா. அவள் எடுத்த முடிவு விதியின்படி உள்ளது, மதியின்படி அல்ல. ஆனால் அந்த பக்கத்தில் எதுவும் குற்றம் செஞ்சு நடந்திருக்கா அல்லது இவளே இந்த குற்றத்தை செய்து விட்டாளா அப்படின்னு யோசனை பண்ணால் விதி இவளுடைய மதியை மயக்கி நடந்தது குற்றம். இந்த இடத்துல நான் செம்மையா வாழ வச்சு பிரியாமல் காப்பாற்றி இருந்தா போதுங்களா? கால் விட்டுவா. என்ன உறவோ என்ன பிரிவோ. இந்தா மகனே, கண்ண முடிக்கா, என்னைய மட்டும் பிரார்த்தனை பண்ணி உட்கார்ந்துக்கா. மகளே, உன் மனமடங்கி உணர்வடங்கி உள்ளமடங்கி என் பாதையில் வந்து உண்மையான வாழ்க்கையை நிலைப்பாயாக. இந்தா மகனே, உன் பிள்ளை நிலைத்து இருப்பாள், இனித்து இருப்பாள், சகித்து இருப்பாள். இந்தா புண்ணியம் பெற்று இருப்பாள். எப்பா ஆனந்தமடை. நான் உனக்கு பணம் தந்துட்டேன், வந்துடும். போ. கர்பதாமிக்கு வெளிநாட்டுக்கு போகவா இந்தியாவில் இருக்கவா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறாயா? கால் வந்துட்டு வாடா. சரக்கு இருந்தா விட்டு விடு, இன்னத்தெல்லாம் போட்டு போய்விடு. வாங்கோ உட்காருங்கண்ணா, உட்காருங்க. சந்தியாவந்தனம்லாம் ஒழுங்கா பண்ணுறீங்களா? நீங்கள் பண்ணுறீங்களா? போய் சொல்வேன், பண்ணலையே. என்ன கோத்திரம் நீங்கள்? அப்படியா? பக்கத்தில் வரும். உட்கார முடியாதா காக்களை? உட்காருவோ. இப்போ உன்னுடைய விதியை நான் உணர்ந்து பார்த்தேன். இந்திய நாட்டிலும் உனக்கு நிலையாக இருந்தால் கடன்களும் வேதனையும் தான் கூடும். வெளிநாட்டில் போயிருந்தால் என்ன லாபம் கிடைக்கும்னா
உயிருக்கு ஆபத்து இல்லாமல் அவமானப்படாமல் அங்கே சம்பாத்தியம் பண்ணலாம். அதுக்கு வேண்டிய வழியும் பண்ணி தருவேன், வெற்றியும் ஆக்கி தருவேன். உன் உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தேகம், எதை நம்பி அங்கே போகிறது? அப்படி போயிட்டோம்னா போன உடனே நமக்கு வருமானம் கிடைக்குமா கிடைக்காதா? பழைய நிலைகளில் இருந்து நமக்கு கொஞ்சம் மனமாற்றமும் நட்பில் பிரிவும் இருக்க, அதனால் பழைய இடத்துக்கு போனால் செட் ஆகாத. எப்படி போகிறது? போகலாமா போகக்கூடாதா? அல்லது இங்கேயே வேறு வழியை போகலாம்? இங்கே வழி தான் தெரியும். இந்த பாதையில் போகலாம், இந்த பாதையில் போகலாம், இந்த பாதையில் வழி தெரியும், ஆனால் நடைமுறை ஆகாது. அதனால் இன்னும் 2.25 ஆண்டுகள் நீ வெளிநாட்டில் வாழணுங்கிற விதி இருக்கிறது. அதில் உனக்கு செல்வமும் கிடைக்கும், உன் கடன்களும் தீரும். நீ சென்று 6 மாதங்களுக்குள் இந்தியாவில் ஒரு பெண்மணி உனக்கு மனைவியாக வருவாள். திருமணம் முடித்து அவளையும் நீ அழைத்து செல்வாயாக. கால் வந்துட்டு வா. எவ்வளோ நாள் இருக்கும்பா? எத்தனை நாள் இருக்கும்? பாட்டில் உடைச்சி 10 நாள் இருக்கும். அப்படியா? பாட்டில் உடைச்சிட்டியா? ஓப்பன் பண்ணியா? இனிமே செய்வியா? கொஞ்சம் கொஞ்சம் செய்வேன். கர்மசாமிக்கு கணமுடா. இந்தா உன் உணர்வுகளுக்குள் நான் புகுந்திருக்கேன். இனிமேல் நீ குடிக்க மாட்டேன், உண்மையாக உயர்ந்துருவேன், செல்வம் பெருகி வருவாய். இந்தா வெளிநாட்டுக்கு வேண்டிய விஷயத்தை உடனே செய், எல்லாம் நடக்கும். போயிட்டு வா, பார்ப்பாங்க. முருகா வாழ்க. அதே சென்னை மாநகர் எல்லை, என் வீடு சம்பந்தமாக எனக்கு மன வருத்தமும் குழப்பமும் இருக்குது கருப்பசாமி. அதுக்கு ஒரு முடிவை கொடுங்க. தந்துருனாக்கா நல்லா இருங்கோ. என்னப்பா வீடு? வீட்டில் பிரச்சனையா? வீட்டு மனை சொந்தமாக பிரச்சனையா? உனக்கு கால் வந்துட்டு வா. உனக்கு தான் வீட்டில் பிரச்சனை உலகம் முழுக்க இருக்குது. என்னென்ன இப்படி பண்ணிட்டே விழுந்துடாதீங்கோ விழுந்துடாதீங்கோ. ஓய் அரைகுறையாக விழுந்து இருக்க போனா இருந்தார உன் மனத்தை சாமிகிட்ட கொடுறா. வா. கூக்குரலாலே கிடைக்காது, அந்த கோர்ட்டுக்கு போனால் திரும்பாது. நீதிமன்றத்தை அணுகணும்னு யார்ட்டையும் கேள்விப்பட்டியா? வக்கீல் என்ன சொன்னாரு? சரி, நீதிமன்றத்தில் வழக்கை பதிவு செய். எத்தனை வருஷமாக அந்த வீட்டில் இருக்கிறீங்க? அந்த இடத்துல 12 ஆண்டுகளுக்கு பிறகு உனக்கு உரிமை உண்டு. அந்த உரிமையை நிலைநாட்டித்தானே உன் வீட்டை உடைக்காமல், எடுக்காமல், தடுக்காமல் அதே இடத்துல உன்னை வாழ வச்சுட்டார். அப்படி வேறு என்னடா வேணும்? தொடங்கலாம். வரக்கூடிய தை மாதத்திலிருந்து தொடங்கு. போ. கர்மசாமிக்கு மனைவியின் ஆரோக்கியத்தில் மன வருத்தம் யாருக்குப்ப? என்ன செய்யுது அண்ணே? கால் வந்துட்டுவாங்க, கால் வந்துட்டுவாங்க. மெல்ல, உங்கள் வயசுக்கு அவசரப்படக்கூடாது, புரிஞ்சு நடங்க. யாருமா பராசக்தி? அப்படியா? இருங்க, இந்த ஐயாவுக்கு சொல்லிட்டு வா. ஆத்திரம் கொள்ளாதே ஞான பெண்ணே. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மனைவி மேல் கொண்ட பற்றின் காரணத்தாலும் உன் துணைக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோங்கிற ஒரு உள்ள பயம், உயிர்கண்டம் இல்லைன்னு மேலேருந்து உத்தரவாயிடுது. இந்த இருக்கக்கூடிய நோயை மெல்ல மெல்ல தீர்த்து அப்படி சர்வ ஆரோக்கியத்தோட வாழ வச்சு தந்தா போதுங்களா? பயப்படாம இரு. கால் வந்துட்டு வா. அம்மா பெரிச்சடையாள் காப்பாய்த்தாரம்பா. வெற்றி உண்டு. சிறுநீரகத்தில் குறையில்லாமல் மருத்துவத்தால் தேறி வருவாள். புண்ணியமாயாச்சு. போயிட்டு வாங்கோ. வாபராசக்தி எந்த ஊரு? எப்பொழுது வேண்டுமானால் வரலாம். சொந்த கோயில் இது. நெஞ்சு வலிக்கும் மகளே, சீக்கிரமா சொல்லு. அவசரப்பட்டா கேச முடியுமா? ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் ஆத்திரம் கொள்ளலாமா? சரி, சென்று வென்று அடுத்து அமைதியாக வாருங்கள், ஜெயித்து தருங்கள். கர்மசாமிக்கு மாதிரி நடக்கணும் அப்படின்னு ஒரு இருக்காங்க. பாப்பா யாருக்கு?
நினைக்க தெரிந்த மனமே உனக்கு. கல்யாணம் முடிக்கலையே இது வர. அடுத்து கால் மறக்க தெரியாதா பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா உயிரே. என்ன கடற்கரைகளா தெரியுது? எந்த ஊர் உனக்கு? சரி, கண்ணை முடிவுக்கா, கண்களை மூடிக்கொள். இப்போதைக்கு எலும்பு, நரம்பு, சவ்வு போன்ற இடங்கள் உன்னுடைய உடம்புல பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படி ஆரோக்கியமில்லாத நேரத்தில் நம்ம அனாதையாக இருக்கிறோமே, ஒரு துணை வேண்டும் என்பது உன்னுடைய கேள்வி. நீ இருந்த நாட்டில் ஒருவர் துணையாக வருவேன் என்று சொல்லி உனக்கு இடம் கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள்ட்ட பொய் இருக்குமோ என்ற ஒரு சந்தேகத்தால் அவர்களை புறக்கணித்து விட்டாய். உண்மையா? கால் ஒன்றா சிங்கப்பூரில் நடந்திருக்கு. என்ன செய்ய முடியும்? அப்படியா? வா. இதே தமிழ்நாட்டில் வாழ்வை இழந்து அனாதையாக இருக்க ஒரு பெண்மணி உனக்கு மனைவியாவாள். 7 மாத கால அவகாசத்தில் நடக்கும். உன் உறவினர்கள் மூலமாகவே நடக்கும். உறவினர்கள் மூலமாகவே நடக்கும். அப்படி நடப்பதற்கு முன்னால் அவளுக்கு கேரண்டியாக நீ என்ன செய்வாய், என்ன எழுதி கொடுப்பாய் அப்படி என்று ஒரு உத்தரவாதம் கேட்பார்கள். அப்பொழுது என்ன கன்சல்டிங் பண்ணாமல் நீ உத்தரவாதம் கொடுத்துடக்கூடாது. கால் வந்துட்டு சொல்லணும்ல பிள்ளைக்கு. நம்ம கற்பனையா எல்லாம் எழுதி கொடுத்து அத்தான் நீங்கள் இருங்க, எனக்கு வீட்டில் இடம் இருக்கு, நான் போகிறேன்ட்டு எழுதிவிய என்ன? உண்மையா இல்லையா? அப்படி ஏற்கனவே நிறைய பணத்தையும் தங்கத்தையும் இழந்துட்டுல்ல, இனிமே இழக்கலாமா? கூடாது. இந்தா காலையில் என்னைய பார்த்துட்டு போ, ஜெயிப்போம். இந்தாப்பா வெள்ளை கர்பதாமிக்கு, கர்பதாமிக்கு. அப்படியா? 2-3 கம்பெனிகளுக்கு நான் இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. அப்படியா? கேட்போம். பெருமாள் கோயில் எங்கப்பா இருக்கு? அதான் எல்லாத்துக்கும் தெரியுமே. நீ இருக்கிற பகுதியில் எங்கே இருக்கு? ரோட்டில் இருக்கா? உட்கார். சங்கு சக்கரம் தருத்தெல்லாம் வருது கேட்டேன், அதான் சொன்னேன். உன் பிள்ளைக்கு வேலைக்கு ஆர்டரை கொண்டு வரணும், வெற்றி ஆக்கிடுவோம். வேறு என்ன வேணும் உனக்கு? சரி, வெற்றி ஆக்கி தரேன். வேறு என்ன வேணும்? நீ உன்னுடைய நேர்மைக்கு அந்த பணி கிடைச்சாச்சு. புண்ணியமாக இருப்பாய். உன்னை வைத்து 7 குடும்பங்கள் வாழும். வெற்றி அடைவாய். இந்தா செல்வத்தோடும் தர்மத்தோடும் வாழ்வாய் மகனே, வாழ்க. மெட்ராஸ் நெஞ்சமே உனக்கு இன்னொருத்தனை கால் விடல. அறவுரை கேஸுப்பா, அறவுரை கேஸு. மனைவி என்னாச்சு? இறந்து போயிட்டாங்க. உன்னை காக்கிறதுக்கு ஒரு பெண்மணி துணையாக வேண்டும். அதானே உண்மை. கால் வந்துட்டு வந்துட்டு கண்ண முடி உட்காரு. என் முன்னால இந்தாப்பா 6 மாதங்களுக்குள் தக்க துணையாக ஒழுக்கம் உடையவளாக ஒரு துணையை தாரேன். வெற்றி உண்டு மகனே. அனாதை அல்ல, அன்புடன் இருப்பாய். சென்று வருக. கர்பதாமிக்கு கிடையாது. நான் வந்து எனக்கு தென்காசி எனக்கு தெரியாதா? தென்காசி கணவன் மனைவி. அக்காவுக்கு எந்த ஊரு? தென்காசியில் எந்த இடம்? வெரி குட், கரெக்ட். தலைவன் தலைவி, கணவன் மனைவி. நீங்கள் வந்திருக்கீங்க. கால் வந்துட்டு வாங்க. நீங்கள் நில்லுங்க. அப்படி
அந்தரங்கம் யாவும் அந்தரங்கன் அறிவான் அவன்தான் வைகுந்தனே அவன்தான் வைகுந்தனே போனது போகட்டும் இனியாவது நெஞ்சம் புனிதம் ஆகட்டுமே. என்ன வேணும்? கல்யாணம். சரி, பிள்ளைகள் சம்மதிக்குதா? ரொம்ப காலத்துக்கு பிறகு. அதுக்கு முன்னால் நடந்த அந்தரங்கம் என்ன? குழப்பம். மனதில் நட்பால் பயத்தால் உள்ளத்தை பறிகொடுத்த வேதனையால் வந்த குழப்பம். அந்த அந்தரங்கத்தை அறிந்துதான் இந்த பாடலை நான் பாடினேன். இப்பொழுது இந்த மனதை செம்மையாக்கி எண்ணிக்கிட்டு 90 நாட்களில் திருமணத்தை வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டுவாங்க. வணக்கம் வரலாம். அப்புறம் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். திருமாங்கல்யமோ தங்க பொட்டோ எதுவும் கோவிலுக்கு செய்ய வேண்டும் என்று வேண்டுதலை இருக்கிறதா? எந்த கோவிலுக்கு? ஏன் அதை செய்யவில்லை? அந்த குறை வைக்கலாமா? எப்போ? கோயில் கூட நான் ஒருத்தர் இருக்குதப்பா. ஐப்பசி. அப்போ ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி. ஒரு மாதத்துக்கு 30 நாட்கள். 3 மாதம் என்றால் 90 நாட்கள். இப்போ ஐப்பசி மாதத்தில் தான் நீ பொட்டு கொடுக்குற அம்மாளுக்கு. அதுக்கு பிறகுதான் ஓம் பிள்ளைக்கு பூவும் போட்டு நான் தருவேன். ஒத்துக்கிறியா? இந்த சந்தோஷமா செய்யடா மகனே, ஆனந்தமாயிரு. இப்படி வெற்றி அடைவாய், என்னாலும் உயர்ந்திருப்பாய். ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். வாங்கி போட்டுக்கோ, ஆனந்தமா வீட்டை கட்டிக்கா, என் பேரை போட்டுக்கா, ஆனந்தமா வாழ்ந்துக்கா. நல்லா இருக்கோ. வாங்க கல்யாணமே. கிளவுக்காருங்க கிளவுக்காருங்க. உங்களை சொல்லலை சார், நான் உங்களை நீங்க அங்கெல்லாம். இன்னொரு தரம். யாரு நீங்க? எந்த ஊர்? தென்காசி மாவட்டம். எந்த ஊர்? எலத்தூர். ஆமாம், பக்கத்தில். நல்ல கண்களை மூடிக்காங்க 2 பேரும். ஓராண்டு காலங்களாக சனி பகவானுடைய தொல்லைகளால் உடல்நிலையில் பாதிப்பு, மனநிலைகளில் பாதிப்பு, இவைகளெல்லாம் நடந்துக்கிட்டோம். சட்டப்படி சில வஞ்சனைகள் தோன்றி தான் பார்க்குற தொழிலுக்கு ஒரு பங்கமும் ஏற்பட்டு குழப்பங்கள் நடந்து கொண்டு இருக்கும். இருக்கா? இவைகளிலிருந்து உங்களை நீக்கி வெற்றியாக வாழ வைத்திருந்தா போதும்ல. காலில் வந்துட்டு வரலாம். இந்தாப்பா, சில ரகசியங்கள் இருக்குது, அவைகளிலிருந்து உங்களை நான் காப்பாற்றிடுவேன். கண்ணை மூடி என்னையை மட்டும் நினைத்து பிரார்த்தனை செய்து பார்க்கலாம். இந்தா மகனே, எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றுறேன். மீண்டும் உன் பணியை தொடங்குவாய். இந்தா மகனே, என்னைக்கும் ஆனந்தமாக இருப்பாய். இந்தாங்க பணம். மதுநாத சுவாமி திருக்கோயில் எங்கே இருக்கு? எலத்தூரில் இருக்குது. மதுநாத சாமி திருக்கு. சிவநல்லூருக்கார பொம்பளை வாய் திறக்கலையே, அப்போ உனக்கு கோயிலும் குளமும் தெரியாதுன்னு அர்த்தம். உண்மையா இல்லையா? மதுநாத சாமி திருக்கோயில் எங்கே இருக்குது? அங்கே இருக்கக்கூடிய சிவனினுடைய பேர் தான் மதுநாத சாமி. தாயாருடைய பேர் என்ன? உலகம்மாள். வாங்க வா. உங்களை ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வர சொல்லணும். ஜென்மபாவத்தின் காரணத்தினால். என்ன பாவம்? ஓய், ஜென்மபாவத்தின் காரணத்தினால் மனநிலைகளும் மதிநிலைகளும் குழப்பமடைந்த பிள்ளையை நீ இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறாய். இது ஏற்பட்டதற்கு விளக்கம் செய்வனை ஓய்வனைகள் கோளாறுகள் கிடையாது, முன்ஜென்மத்தின் பாவம். ஒரு காலத்தில் கலியுகத்திலே முதல் பகுதியாகிய காலங்களில் பாவத்தை நீர்ப்பதற்கு என்று ஒரு அற்புதமான ஒரு புண்ணிய ஸ்தலம் நம் பகுதியில் இருந்தது. அதுக்கு பேர் கர்மஸ்தலம். தர்மஸ்தலம் அல்ல, கருமஸ்தலம். அது எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிவனுடைய கோயிலில் ஒரு பூசாரியாக இருந்தவர் மிகவும் ஆச்சாரம் அனுஷ்டானத்தோடு நீதி தவறாமல் நடந்து கொண்டவர். அவர் ஒரு நாள் இறந்து விட்டார். இறந்த உடனே சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்களான்னு பார்த்தா இவன் ஒரு அனாதை,
அதனால் நம்ம சமுதாயத்தின் மூலமாக இவனுக்கு கிரியைகள் செய்யக்கூடாது, இவனுக்கு அடுத்த வாரிசுகள் இல்லை அப்படின்னு நினைத்து அவனை ஒதுக்கி வச்சாங்க. அப்படி ஒதுக்கி வைத்த காரணத்தினால் அப்படி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது விறுவிறுன்னு அரை துண்டோட ஒரு அந்தன சிறுவன் ஓடி வந்தான். இதோ என் அப்பன் இறந்து விட்டான், நான் தான் அவருடைய பிள்ளை, அவருக்கு ஈமக்கிரியைகளை நான் செய்வேன் ஐயா, ஆகையினால் உங்களுடைய சமூகத்தோடு சேர்ந்து இந்த பணியை செய்து விடுங்கள்னா. உடனே அவங்கெல்லாம் சேர்ந்து வாரிசு இருக்குன்னு சொல்லிட்டாங்களே, நம்ம உடனே இந்த கிரியைகளை செய்துவிடணும்னு சொல்லி நீத்தாறு கடமைகளெல்லாம் ஒழுங்காக செஞ்சு முடித்தாங்க. செஞ்சு முடித்து பையனும் தன்னுடைய கிரியைகளை தலை கிரிகளை முடிகள்லாம் எடுத்துட்டு உட்கார்ந்துருக்கும் பொழுது பையனை பார்த்தாங்க, காணலை. ஐயோ, அடுத்த கிரியை செய்துக்கு ஆள் இல்லையே, யாருன்னு கேட்டான். சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. அந்த சிரிப்பு சத்தம் கேட்ட இடம் எங்கே இருக்குது தெரியுமா? தெரியாதா? சங்கரன் கோயில் பக்கத்தில் கரிவலம் வந்த நல்லூர். அந்த சாமியுடைய பேர் என்ன? பாலவண்ணநாதன். ஏன் அந்த பேர்? அந்த அந்தணருக்கு பிள்ளைகள்னு சொன்னதுனால எம்பெருமான் சிவபெருமானே ஒரு பாலகனை போல வந்து அந்த கிரியை முறைகளை செய்து மனிதாபிமானத்தை காப்பாற்றிய காரணத்தினால் அவருக்கு பெயர் பாலவண்ணநாதன். அந்த கர்மங்களை தீர்த்த ஒரு தீர்த்தம் எங்கே இருக்குது? கரிவலம் வந்த நல்லூரில் அங்கே ஒரு தீர்த்தம் இருக்குது. அந்த தீர்த்த தண்ணியை பிடித்து கொண்டு வந்து தன்னுடைய மேனியில் தெளித்தாச்சுன்னா பாவங்கள் தீரும்னு ஒரு ஐதீக முறையை அங்கே எழுதி வச்சுருக்கான். கல்வெட்டிலே இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், கல்வெட்டிலேயே இருக்குது. ஒரு காலத்தில் யானைகளெல்லாம் வந்து அந்த தீர்த்தத்தை எடுத்து தெளித்து ஈசனை வலம் வந்த காரணத்தினால் கரி வலம் வந்த நல்லூர். கரினா என்னது? யானை. அந்த இடத்துக்கு உன் பிள்ளையை கூட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து அங்கே இருக்க தாயாரின் பெயர் ஒப்பனை அம்மாள். என்ன பேர்? ஒப்பனை அம்மாள். அவளுடைய திருவடியில் இருக்கின்ற குங்குமத்தையும் எடுத்துவிட்டு ஒரு பாட்டில் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தை கொண்டு வந்து வீட்டில் வந்து குளிக்க வச்சுட்டு இங்கே கூட்டு வா. இந்த விஷயத்தை தெளிவாக்கி உன் பிள்ளைய அருமையாக வாக்கித்தாரேன். அந்த பணமெல்லாம் வீடு வந்து சேரும். சந்தோஷமாக போயிட்டு வா, எல்லாம் சரியாயிடும், மகிழ்ச்சியாயிடும். கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு காங்கேய பக்தர்கள் 2 வருவாங்க. ரொம்ப விவரம். நாளைக்கு உத்தரவு இருக்குக்கா? தீவினை செய்தவனுடைய பொறுப்பை என்கிட்ட விட்டுருப்பா. நீ எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். நான் இருந்து உன் குடும்பத்தையும் எல்லாரும் உள்ளத்தையும் காப்பாற்றி உன் தொழிலையும் வளமாக்கித்தாரேன். அந்த தொந்தரவு இனிமேல் நடக்காது. இந்த கனியை கொண்டு கொடு. இந்தாப்பா, உன் கடன்களையெல்லாம் தீர்த்து புண்ணியமாக்கித்தாரேன். வேறு என்ன வேண்டும்? அந்த இடத்த விற்றுருவோம், இந்த தொழிலை நடத்துகிறோம். 3 மாதம் பொறுமையாக இருந்து செயல்படுவோம். எல்லா வெற்றியும் கிடைக்கும். இப்போ முடியாது, நடக்காது. நான் கால் வச்சிருக்கிறேன், இப்போ நடக்காது. 3 மாதத்துக்கு பிறகு அதை செய்வோம். மனதை அதை பற்றி வெளியே பேசவே கூடாது. அமைதியாக இருங்க. தேடி வந்து நான் கேட்க வைக்கிறேன், அடைய கொடுப்பாங்க. அவனை நான் விலைக்கு விட்டுறேன். அவனுக்கு சாந்தமாக்கிறதுக்கு ஒரு சுருக்கமான வழி இருக்குது. அவனே பேச்சுவார்த்தைக்கு வருவான், நான் மாற்றி விட்டுறேன். மகிழ்ச்சியாக இருங்கள், வெற்றி அடையுங்கள். திண்டிவனம் வாடா. என்னப்பா வேணும் உனக்கு? கேஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வந்துங்க. அதில் நமக்கு கொஞ்சம் ஜட்ஜு சைட்லேயும் இல்லை எதிர்த்தரப்பு சைட்லேயும் எல்லாரும் போட்டு அழிச்சிடலாம்னு ஒரு ட்ரை பண்ணிட்டு. இப்போ மீண்டும் அந்த கேஸை கொஞ்சம் தள்ளுபடி வச்சு தாரேன். ஒரு ஆள் மாறுவாங்க, அதுக்கு பிறகு நீ ஜெயிப்ப போ. சரி, ஓகே, சந்தோஷம். மகிழ்ச்சி அடைவாய் மகனே, வெற்றி அடைவாய்.